சமாதானம் அப்படின்ற வார்த்தையை நான் உங்கள்கிட்ட சொன்னேன், உங்கள் மனசுக்கு என்ன தோணுது? ரைட், மனசில் சமாதானம், ஒரு அமைதி, இதான் நம்ம யூஸ்வலாக யோசிக்கிறோம் இல்லையா? ஆனால் எபிரேய மொழியில் சமாதானம்ன்ற வார்த்தைக்கு வேறு அர்த்தங்கள் இருக்குது. எபிரேய மொழியில் ஷலோம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ரைட், கிறிஸ்தவர்களுக்கு தெரியும் இல்லையா, யெகோவா ஷலோம் அப்படின்னா சமாதானத்தை கொடுக்குற தேவன் இல்லையா? ஷலோம்ன்ற வார்த்தையை நீங்கள் எபிரேய மொழியில் படித்து பார்த்தீங்கன்னா அதுக்கு செழிப்புன்னு அர்த்தம் இருக்குது, நல்வாழ்வு அப்படின்ற அர்த்தம் இருக்குது, எல்லா விதத்துலேயும் நல்லா இருக்கிறது அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்குது. அதை காட்டிலும் இன்னொரு முக்கியமான ஒரு அர்த்தம் இருக்குது. இங்கிலீஷில் அதை எப்படி சொல்லுவாங்க? நத்திங் மிஸ்ஸிங், நத்திங் புரோக்கன். ஒன்றும் குறைவுபடவில்லை, ஒன்றும் உடைந்து போகவில்லை, எல்லாம் இருக்க வேண்டிய விதத்தில் இருக்குது, செயல்பட வேண்டிய விதத்தில் செயல்படுது. இன்னொரு வகையில் சொல்லணும்னா எல்லா விதத்திலையும் ஆசீர்வாதம், எல்லா காரியங்களிலும் ஆசீர்வாதம், பரிபூர்ண ஆசீர்வாதம். ஹல்லேலூயா! இதான் ஷலோம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம். கர்த்தர் நாம் எல்லா விதத்திலையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் எல்லா காரியங்களிலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். எனக்கு பிடித்த ஒரு வேத வசனம் இருக்கிறது. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 1 வசனம். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். ஹல்லேலூயா! எனக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். என் வாழ்க்கையில் இது நடக்கணும்னு நான் ஒரு முழு இருதயத்தோடு விரும்புகிறேன். ஹல்லேலூயா! நீங்களும் விரும்புங்க. ஆபிரகாமின் தேவன் தான் நம்முடைய தேவன். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதனால் நமக்கு இந்த அனுபவம் சொந்தம். கர்த்தர் நமக்கு இந்த அனுபவத்தை வச்சிருக்கிறார். ரைட், கர்த்தர் உங்களுக்கும் நீடித்த ஆயுளை கொடுக்க விரும்புகிறார். ரைட், நீடித்த நாட்களால் உங்களை திருப்தியாக்க விரும்புகிறார். அது மட்டுமல்ல, உங்கள் வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் சகல காரியங்களிலும் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. இதை விசுவாசியுங்கள். கர்த்தர் என்னையும் எல்லா விதத்திலும் ஆசீர்வதிப்பார், எனக்கும் நீடிய வாழ்வை கொடுப்பார் அப்படின்னு எதிர்பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக செய்வார். ஹல்லேலூயா டு ஜீசஸ்.